மீனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மேடம். மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நான் இந்த காலகட்டத்தை ப்ராப்பரா நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்களே புத்திசாலிங்க மேடம். ஏன்னா குருனோட ராசி. அதுக்குமே நான் ஒரு ரொம்ப நாளா இந்த கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு நினைச்சேன். நான் 10 முறை ரெஸ்யூம் போட்டு விட்டுட்டேன். இப்போ நீ ரெஸ்யூம் போடு, சக்சஸ் ஆகும். மீனம் வந்து அப்படி அவசரப்பட்டு பேசுறது, வேலையே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம். இவங்க ஒரு பாஸாகவே இருந்தால் கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து தான் வேலை வாங்குவாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான். ஆனால் வாக்குஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது நீ இந்த மாதிரி வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல வந்து அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல வந்து அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன் சொல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட்டு, அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரோம். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம், லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம், என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போற சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் வந்து நம்ம மனுஷாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். பிளானட்ஸ் வந்து பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கும் மேல பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்றோம்.
கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனி கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனா சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க இல்ல அப்படின்னு. காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து என்னன்னா மேடம், உள்ளத உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான். எனக்காவே இருந்தாலும் சரி, உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. செவ்வாய் பயிற்சி பலாபலன்கள் அடுத்த 43 நாட்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மீன ராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மேடம். மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப புத்திசாலிகளா இருந்தாலும் இப்ப என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு பயன்படுத்த முடியலையேமா, பயன்படலையே, நானே குழம்பிட்டு இருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புல தான் இருந்தாங்க. ஏன்னா சனி ஜென்ம சனியா இருந்து அவங்க மூளையை தின்னுட்டு இருந்தான். இப்போ அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சதே எதுலன்னா, ஜென்ம சனியா இருந்தாலும் குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நலிஃபைட்டார். மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி என் மூளை எனக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இது ஒரு பெரிய பிளஸ். அப்ப அடுத்து செவ்வாய் 3ஆம் பாவத்துல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம், மீன ராசி அன்பர்களோட ராசி அதிபன் குரு பகவான் தான். குருக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் என்னோட ஃப்ரெண்டினோட முயற்சி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப மீனம் வந்து குருனோட வீடு இல்லைங்களா, அவரோட முயற்சி ஸ்தானத்துல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னும் போது அவர் செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் நான் சக்சஸ் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் செவ்வாயினோட மைண்ட் செட். அப்ப நான் மீனம் என்ன பண்ணும், நல்ல விஷயத்த முயற்சி பண்ணணும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ என் ஃப்ரெண்டுப்பா, நீ எது வேணா முயற்சி பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணுறப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் செவ்வாய் இருக்கான். நான் இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்களே புத்திசாலிங்க மேடம். ஏன்னா குருனோட ராசி, அதுக்கு மேலே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி, லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அடிச்சு பிடிச்சி ஏமாற்றி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு யாரையும் கெடுக்காமல் நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் மீனத்துக்கு. இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்ல விஷயத்த தீர்க்கமாக முடியவே முடியலப்பா, என்ன பிளான் பண்ணியும் அந்த முடியல, ஆனால் அந்த விஷயம் முடிஞ்சால் எனக்கு நல்லது, அதுதான் என் வாழ்நாளோட லட்சியம். அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் அந்த சூக்ஷமான நாட்கள் மேடம். செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். உன்னோட ராசியாதிபனுக்கு நட்பு கிரகம் அவன். நீ முயற்சி பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது நல்ல விதம். நான் ரொம்ப நாளாக இந்த கன்சர்னில் வேலை செய்யணும்னு நினச்சேன். நான் 10 முறை ரெஸ்யூம் போட்டு விட்டுட்டேன். இப்போ நீ ரெஸ்யூம் போடு, சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக அந்த பிள்ளை என்னோட லைஃப் பார்ட்னராக தான் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் போய் நான் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ போய் கேளு, கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மாறக்கூடிய காலகட்டம். ஏன்னா அந்த பிளானட் வந்து உனக்கு நல்லது செய்ய போகிறோம். அப்போ நீ வந்து நல்ல ஒரு முயற்சி அப்படின்றத நல்ல விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கும் மேலே இதில் மைனஸ் ஏதாவது இருக்கா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ட்ரெமெண்டஸாக எனர்ஜி வரும், சக்ஸஸ் ஆகும். கெட்ட விஷயத்தையும் நீ முயற்சி பண்ணனா சக்ஸஸ் ஆகும். ரெண்டுத்துல எது அவங்க சூஸ் பண்றாங்களோ அது சக்ஸஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு டைமை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு நம்ம ஃபேவராக எடுத்துக்கிறது நல்லது. மைனஸ் ஏதாவது இருக்கா, குட்டி குட்டி டூர்ஸ் போவேன், ட்ராவல் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். எதிர் வீடு பக்கத்து வீடு 3ஆவது தெரு இருக்க 4ஆவது வீடு உங்கள் வீட்டில் நீ சண்டை போட்டுப்பேன். நீ வந்து அவங்களாம் அப்படி பண்ணுவாங்க, உனக்கு கோவம் வரும், நீ இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்திருப்ப, இப்போ போய் வழியே நீ என்ன அன்னைக்கு அப்படி பேசினே நீ இன்னைக்கு போய் நீ சண்டை போடுவேன். அதெல்லாம் வேணாம். அன்னைக்கு பேசுறது அன்னையோட மறந்துடு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம நெய்பர்ஸோட வாக்குவாதம் வர்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நம்ம பேரை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட உண்டு. ஸோ நெகட்டிவ் இதில் கவனம் வேணும். நம்ம அவங்க கூட மட்டும்தானா, நம்மளோட தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வரும். நம்ம ப்ராப்பர்ட்டி விஷயமா சண்டை போடுறது, ஒரு உரிமைக்காக சண்டை போடுறது, சும்மா சாதாரணமாக பேசி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வேணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2 மற்றும் 9க்கு அதிபதி. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அவர் தான், பாக்கியஸ்தானாதிபதியும் அவர் தான். வார்த்தைகளில் நெருப்பு கோழி மாதிரி நெருப்பு நீ கக்குவ, அதை கம்முன்னு, அதை வந்து அமைதியாக விட்டுரு, கம்முன்னு இருந்துடணும். ஏன்னா மீனம் வந்து அப்படி அவசரப்பட்டு பேசுறது, வேலையே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம். இவங்க ஒரு பாஸாகவே இருந்தால் கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து தான் வேலை வாங்குவாங்க, அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான். ஆனால் வாக்குஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது நீ இந்த மாதிரி வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உனக்கே கோவம் வரும், நீயே பயங்கரமாக கத்துவ, அதெல்லாம் அமைதியாக விட்டணும். முக்கியமாக அந்த கோவம், டென்ஷன், ஆத்திரம், பேசுறது,
அடமெண்ட் ஆர்குமெண்ட் எல்லாம் குடும்பத்துல காமிப்ப. அதே மாதிரி உங்களோட அப்பா கிட்ட நீ காமிப்ப. இது ரெண்டுத்தையும் விட்டுடணும். அப்போ குடும்பத்துல காமிக்கும் போது நம்மளுக்கு நிம்மதி கெடுத்துரும். நம்ம இன்னும் கத்திடுவோம், கோவத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த செகண்ட் நம்மளுக்கு வந்து அப்பா நம்ம கத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே நிம்மதி இருக்காது. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி அப்பா கிட்ட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தப்பு இருக்காது, அவங்க அப்பா மேலேயே தான் தப்பு இருக்கும். இருந்தாலும் தந்தை கிட்ட கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கோவப்படுறது எதுவுமே வேண்டாம். அதை வந்து விட்டுடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், அப்பாவுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? பாக்கிய ஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படிங்கும்போது நீ ஒரு பூமி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவ, அந்த முயற்சி படிதமாகும். நீ ஒரு நல்ல வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவ, அந்த முயற்சி படிதமாகும். அப்பா வந்து ரொம்ப நாளா உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாரு, அப்பா வந்து உன் கூட சேர்த்தணும், நீ முயற்சி பண்ணுவ, காலில் விழுந்துதான் சேர்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவேன், வெளிநாட்டுக்கு போவேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு முயற்சி பண்ணுவேன், முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஸோ நீ என்ன முயற்சி பண்ணுறியோ அது சாதகமான பலன்களை கொடுக்கும். நான் இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறப்ப இந்த காலகட்டத்தில் நீ போய் பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி அமைப்பு நிறைய மீனத்துக்கு உண்டு. இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வந்து கோயில் போய் பார்க்கறது, வெளி மாநிலங்களில் கோயிலில் போயிட்டு நான் இங்கேருந்து துவாரகா கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் நான் பார்த்துட்டு வருவேன். இந்த மாதிரி நிறைய அமைப்பு உண்டு. சூப்பர் மேம். மீனராசிக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணும்னா சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப நாளாக எட்டாக்கனியாக இருந்தது, இப்போ அவங்க கைவசம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல அற்புதமான பதிவு மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.